இந்த காலத்தில் வந்து ஒரு உட்காந்து ஆடடிலே தோல்வியுற்றான்னு பண்ண வச்சுங்க சொல்லியிருக்கோம். ஒரே லைனில் சொன்னான், காதல் ஒரு போதை மாத்திரை, அது போட்டுக்கொண்டா மூங்கில் யாத்திரை, முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கா அந்த காலத்துக்கு கவிஞர், அவ்வளோ கிளியராக இருக்கான். நீ உட்காந்து இன்னும் இந்த டிபி பாட்டு பேசிட்டு வாயா 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 அப்படின்னு பேசு. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சினிமா சோதனையே என்று தீர்ப்பளித்திருக்கும் எங்கள் நடுவர் அவர்களே, சொன்னேன் தீர்ப்பளிக்க இருக்கும் தான் சொன்னேன் சொன்னேன். அடுத்து இங்கு சினிமா சாதனை மட்டுமே புரிந்தது என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கும் எதிரணியவர்களே மற்றும் பார்வையாளர்கள், முதல்ல என்னோட பதில சொல்லணும். தினத்துக்கு 2 படம் பார்க்குறேன். நான் 2 படம் பார்க்குறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், மறுக்கவே மாட்டேன். தினத்துக்கு 2 படம் பார்த்தா தான் என் பொண்ணு பெருசானது எந்த படத்தை முதல்ல பார்க்கலாம்னு அந்த பொண்ணுக்கு சொல்ல முடியல அளவுக்கு இருக்கு. ஏ அப்பா, எல்லாம் ஒரு காரணம் வேண்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு சார்ஜ் போடணும், அது மாதிரி நம்ம வந்து படத்தை பார்க்கணும்னு சொல்லி மணியை பேட்டரிக்கு கரெக்டான சார்ஜ் கொடுக்கணுங்க. ஓவர் சார்ஜ் கொடுத்துட்டீங்கன்னா பேட்டரி அப்பீட்டு. இந்த ஆளுக்கு இந்த பேட்டரி கொடுக்கணும் இருக்கு. ஆனா தமிழ் படங்கள் அப்படி கிடையாது. தமிழ் படங்களுக்கு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா போய் பார்த்துடலாம் எல்லாம் சொல்றீங்க. சமீபத்தில் ஒரு படம், சூப்பர் ஹிட் படம் துப்பாக்கி, அதுல என்ன பண்றாரு, அவர் உட்காந்து வில்லனை உட்கார வச்சு கையை வந்து ஒடிக்க பார்த்தாரு. நான் வந்து படத்துக்கு போயிருக்கேன், முன்னாடி 6 வயசு பொண்ணு பையன் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா அங்கேருந்து அப்படியே கையை அப்படியே சைன்னு ஐயா ஒட்டுறாங்க. பாரு பார்க்காது கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் இதை வந்து யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. ஸோ யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து அதுக்கு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் கட்டியும் கொடுத்து பாருங்க, இந்த படத்துக்கு தான் நம்ம ஊரில் 30% டாக்ஸ் போடணும். இப்போ அந்த விஷயம்லாம் வந்து இன்னொரு விஷயம், உங்கள் பார்ட்டிக்கு போயிருக்கீங்க, ஒரு பார்ட்டியில் போய் உட்காந்துருக்கீங்க, பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, எங்களுக்கு தமிழ் பாட்டு ஏதாவது தெரியுமான்னு கேட்போமேன்னு சொல்லி கேட்டேன். அங்கே ஒரு பொண்ணு ஒரு பையனை விளையாண்டுருந்துச்சு. ஏமா நீ ஏதாவது ஒரு தமிழ் பாட்டு பாடு இருந்துச்சு. முதல்ல அந்த பொண்ணு கூகுள் பண்ணி பார்த்தா கிடைக்கவே இல்லை. இந்த கிடைக்கிற போல எனக்கு கிடைக்கல, என்ன நம்மளை பார்த்து பாட்டா தெரியாமல் பாட சொல்லிட்டோமான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அந்த பக்கம் பையன் உட்காந்து அந்த பொண்ணு இன்னொன்று பாடு, மீட் மை பாய் ஃப்ரெண்ட், ஹாட் அண்ட் செக்ஸி பாய் ஃப்ரெண்ட். வயசு அந்த பொண்ணுக்கு 5. அந்த பொண்ணால இந்த பாட்டு பாட முடியும், என் பொண்ணாலையும் பாட முடியும்னு சொல்ல வரேன். அடுத்து அது என்ன, நான் அந்த பக்கத்தில் இருக்கிற பையன் என்ன பண்றான், அவன் ஒரு பாட்டு பாடுறான், வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல். இந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஈஸியா பொண்ணு பசங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதோட முக்கியமான ஒரு பாட்டு இருக்கு, அட்ரா அவளை கொல்றா அவளை தேவையே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு போட்டுருக்கான். அது தமிழான ஒழுங்கா சொன்னா பரவாயில்ல, அட்ரா அவளை கொல்றா அவளை, என்ன அவலம் தான். ஐயா நீங்க சொன்னீங்க ரஜினிகாந்த் கிளாஸை உடைச்சாரு, அவரு கிளாஸை உடைச்சா அவருக்கு காசு, நீங்க கிளாஸை உடைச்சா உங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு. ரோசியா நான் ஸ்டாப் டோஸ். அவருக்கு பணம் வருதுங்க, அவர் பண்றாரு. இப்படித்தான் ஏமாந்து போறேன். தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு வருஷமா ஏமாத்தி போறாங்க. சொல்றீங்க இந்த மாதிரி இவங்களாம் நிறைய பேர் அரசியல் இருக்காங்க அப்படின்னு. அரசியல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் நம்ம யாருமே கேள்வி கேட்கல. அது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி என்ன சொல்றது, அது ஒரு மீடியமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து நல்ல ஒரு நடிகர் இருக்கானா அடுத்தவனோட அடுத்த கெரியர் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கணும். இப்படிதான் போகுது கட்சி ஆரம்பிக்க முக்கியம் இல்லை. இன்னொரு முக்கியமாக சொல்லணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர்லாம் இருக்கு. ஒரு ஹீரோவுக்கு முதல்ல பொண்ணா நடிக்கிறது வரமா, அதுக்கப்புறம் அதே ஹீரோவுக்கு ஹீரோயிங்க, அதே ஹீரோயினுக்கு அப்புறம் அம்மா. இது எப்படிங்க முடியும்? நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும்தான் பார்க்கலாம், வேற எங்கும் பார்க்க முடியாது. தமிழ் சினிமா இந்திய சினிமாவில் மட்டுமே. இந்திய சினிமாவில் அப்புறம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போலாம் அண்ணன் ஐயா சொன்ன மாதிரி பால் ஊற்றுறாங்க விஷயம், அந்த கட் அவுட்டுக்கு பால் விஷயம் பண்ணுறதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது.
பாலை தூக்கி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க மேலே சினிமா தேட்டர். அதுக்கப்புறம் இந்த சினிமா தேட்டருக்குள்ள போனோன்னே எங்கள் ஐயா சொன்ன மாதிரி சூடத்தை காட்டினேன். இங்கே இருக்கிற வந்து பயந்துட்டாங்க, அஜய்யோ இருந்துருச்சியா பயல் வரப்போது போல ஏன் இதில் கிளம்புட்டாங்க. அதே மாதிரி ஒரு படம் போடலன்னு வச்சுக்கோங்க, நம்ம மக்கள் மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு நானும் நினைச்சேன். எந்திர வாசல் இந்த அஷர்ஸ் எல்லாம் அந்த வெள்ளக்கார பசங்க தான் இருக்கேன் உள்ளே வந்து எல்லாம் அவன் ஒரு பப்பர் வந்து சாக்லேட்டை வாங்கி சொல்லிட்டு பியூட்டிஃபுல் டேஸ் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டான். கோச்சிங் போகிறான்னு பார்த்தா அவன் என்ஜாய் பண்ணிட்டான். வந்து கை தட்டி மேன் திஸ் மேன் ஹாஸ் அ பிக் ஃபாலோயிங். அதான் அதாவது கையை கட்டுறோம். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, சினிமா பல சாதனை செஞ்சாலும் சில சாதனைகளாகவே வெளியே வருது. போன வருஷம் 160 படம் வந்திருக்கு, அதில் 20 படம் ஹிட்டாக இருக்கு, அதில் 5 படம் தான் நம்ம பார்க்க முடியும். இது ரெக்கார்ட். இப்படி இருக்கும்போது இப்போ வர கலைஞர்கள் படம் வந்து சரியா வரல. இயக்குனர்கள் அதிகமாக வரணும். அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்கள நம்பி காசு போடணும். ஏன்னா அவங்களும் காசு இருக்கிறாங்க. நேரம் முடிஞ்சதா? வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.